100 தீவிரவாதிகளை ஒரே ஒரு 20 நிமிடத்தில் அழித்து வந்த ஒரே ஒரு கேஷுவல்டி கூட இல்ல. நம்ம பாரதத்துக்கு ஒரு ராணுவ வீரர் கூட எந்த விதமான ஒரு காயமும் கூட ஏற்படாமல் நமது நாட்டிலே வந்து இந்த அளவுக்கு ஒரு நம்ம ராணுவத்தினுடைய ஒரு கட்டமைப்பு வலுவாய் இருக்கிறது என்றால் அது நமது நரேந்திர மோடி அவர்களையே சாரும். நாங்கள் ராணுவத்திலே நான் இருக்கும் பொழுது கார்கில் வார் நடந்தது. கார்கில் வாரிலே நமது வாஜ்பாய் அவர்கள் வழிநடத்தி சென்றார்கள். இதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கையாளாக காங்கிரஸ் எல்லாம் நமது நாட்டிலே இந்த அளவுக்கு எந்த விதமான ஒரு போரும் செய்ததற்கு அவருக்கு திராணி இல்லை. காங்கிரஸ் அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் லைன் ஆஃப் கண்ட்ரோலை கிராஸ் பண்ணக்கூடாது, நீங்க நேரா பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் மேல் மலையிலே உட்கார்ந்து இருப்பார்கள், நாம கீழே இருந்து அவங்கள தாக்கிக்கிட்டு போகணும், அவங்க நம்ம வர 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 மேல இருந்து ஷூட் பண்ணுவாங்க, அப்பயும் நம்ம ராணுவ வீரர்கள் மரணம் அடைவார்கள், ஆனால் பின்னோக்கி செல்ல மாட்டார்கள், நேராக சென்று நமது கார்கள் டைகரில் எல்லாமே நம்ம பிடித்தோம். அப்பொழுது நமக்கு நிறைய கேஷுவல்டி நம்மளுடைய ராணுவ வீரர்கள் எண்ணற்ற பேர்கள் நமக்கு இன்னுயிர் இணைத்து தியாகம் செய்தார்கள். ஆனால் இன்று நடந்த வாரோ அப்படி இல்லை. நாம் இந்தியாவில் இருந்தே நம்மளுடைய ட்ரோன்களை அனுப்பி அங்கே வந்து வெடிக்க செய்து அங்கு இருக்கிற தீவிரவாதிகளுடைய கேம்பை அனைத்தையும் நாம் முறியடித்து இருக்கிறோம், அழித்திருக்கிறோம். இது வரலாற்றிலேயே எந்த நாடும் இதுவரைக்கும் செய்யாத ஒரு அரிய சாதனையை நம் நாடு செய்திருக்கிறது என்றால் அது நமது பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய எண்ணற்ற இந்த திறமைக்கே காரணம். அது மட்டுமல்லாமல் இரண்டாவது நாள், முதல் நாள் தீவிரவாதி கேம்ப் அழிச்சிட்டோம், ஆனா சும்மா இருந்தாங்களா? இல்ல, அவங்க நம்ம